சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் டூர் போலான்னு பிளான் பண்ணிருப்பீங்க. அப்படி பிளான் பண்ணிருக்கவங்க யாருமே இந்த வீடியோ முழுசா பாக்காதீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இனிமே டூர் போறத பத்தியே யோசிக்க மாட்டீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபேமிலி மலை கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. அப்படி போகும்போது வெயில் அதிகமா இருந்ததுனால அவங்களோட பையன் மயங்கி கீழே விழுந்துடுறான். ஆனா செக் பண்ணி பார்த்த டாக்டர் அவனுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்கா அப்படின்னா நீ என்ன யோசிக்கிறீங்களா? வெப்பத்தோட தாக்கம் அதிகமா இருக்கும்போது நம்மளோட உடல் உறுப்புகள் திடீர்னு வேலை செய்யாம ஸ்டாப் ஆயிரும். அதை வெப்பவாத பாதிப்புன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல மெடிக்கல் டேர்ம்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி நடக்கும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமா வெயில்ல இருந்தாலோ நடந்தாலோ நம்மளோட உடல் உறுப்புல திடீர்னு நீர் சத்து கம்மியாகி நமக்கு மயக்கம், தலை சுத்துறது இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு நமக்கு திடீர்னு மயக்க நிலைக்கு அழிஞ்சிருவோம். இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு சம்மர்ல பெரியவங்களையும் குழந்தைங்களையும் வெளியில கூட்டு போகாதீங்க. அப்படி கூட்டிட்டு போற சுச்சுவேஷன் வந்தா கூட காலைல 11 மணில இருந்து 3 மணிக்கு போகாம அதுக்கு அப்புறம் போங்க. அப்படி போனாலும் நீர் ஆகாரம் உள்ள உணவுப் பொருளை நிறையவே எடுத்துட்டு போங்க. இந்த வீடியோவை மறக்காம சம்மர்ல டூர் போறவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.